ஹாய் ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம கம்பு கூழ் செய்ய போகலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து கம்பு ஊற வச்சுருக்குங்க. எனக்கு கொஞ்சம் கல்லாக இருந்துச்சுங்க, ஊற வச்சு அலசி போட்டலாம்னு சொல்லி ஊற வச்சுருக்குங்க. வாங்க கம்பு கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் அலசி மிக்சியில் போட்டுங்க பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து தூள் பண்ணிட்டேங்க, குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தண்ணி கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பங்கூழ் செஞ்சிடலாங்க. மக்களே இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணி ரொம்ப கொதிச்சிருச்சுங்க. நம்ம கொட்டிக்கலாங்க, அப்படியே மிக்சியோடு கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு கை விடாமல் கிண்டிக்கலாங்க, எல்லாம் வந்து கட்டி வந்துடுங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து இது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது சாப்பாடு கெட்டியாக வரைக்கும். அங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வெயிலுங்க, ரொம்ப வெயில் காலங்க. வெயில் தாங்கவே முடியலைங்க. இது ஏப்ரல் மாதம், ஏப்ரல் ஃபஸ்ட்லேயே வெயில் ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன பண்ணாலுமே வெயில் ரொம்ப வெயிலுங்க. அதனால் வந்து நம்ம இளநீ வாங்கி இளநீ குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தர்பூசணி, இளநீ, ஜூஸு இந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கூழ் செஞ்சுட்டா இதில் கொஞ்சம் தயிர் போட்டு வேணுங்கும் போது கரைச்சி குடிச்சிக்கலாங்க, உடம்புக்கு நல்லது. நான் ஏற்கனவே இந்த மாதிரி 2 வீடியோ போட்டிருக்கேங்க. கம்மங்கூழ் வீடியோ 2 போட்டிருக்குங்க. உங்கள் 2 போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இனிமேல் இந்த மாதிரி வாங்கி மிக்சியிலே அரைச்சி செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க செய்யணும், ஆனாலும் உடம்புக்கு ஹெல்த்திங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், வந்துருச்சு. நான் இது வந்து கூழ் காய்ச்சி பச்சை மிளகா, வரமிளகா எண்ணெயில் போட்டு வறுத்துப்பேங்க. அப்புறம் வந்து மாங்காய், வெங்காயம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுட்டா நம்ம கூழ் குடிக்கும் போது ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க. வேணும் போது 2 எடுத்துக்கலாங்க கூழ் குடிக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி தாங்க செய்வேன். நான் வந்து இது அடிக்கடிக்கு செய்வேங்க. இந்த கூழ் கம்மங்கூழ் செய்வேங்க. தயிர் போட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் கரைச்சி கொடுப்பேங்க. அவங்களும் குடிச்சுப்பாங்க, நல்லா இருக்குங்க. குளிச்சுட்டு தான் நல்லா இருக்குங்க குடிக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. பழைய சோறு கூட தயிர் போட்டு சாப்பிட்லாம், கரைச்சி குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் செய்கிறதே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி தாங்க செய்வேன், அடிக்கடிக்கு கம்மங்கூழ் செய்வேங்க. வெயில் காலத்துலேயும் செய்வேன், மழை காலத்துலேயும் செய்வேங்க. அடிக்கமாக வாரத்தில் ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு டைம் கம்மங்கூழ் செஞ்சுருவேங்க வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எப்படி பொங்கிட்டு இருக்குன்னு. கீழே ஊற்றிடும் போல் தெரியுதுங்க, ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக வச்சேங்க. அதனால் வந்து கையில் வந்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கீழே பொங்குச்சுன்னா கீழே பூரா போயிருங்க, தண்ணி மாதிரி இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள் பொங்குது பாருங்கள், எனக்கு ஒரு பயமாக